ஆரிய அடிவருடிகளும் திராவிட கோட்டையும். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சிறப்பு மாநாடு. எழுச்சி தமிழர் திருமா, பேராசிரியர் ஜவாஹிருல்லா, தோழர் கோவை ராமகிருஷ்ணன், தோழர் அதியமான், தோழர் அருள்மொழி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். சென்னை டி நகரில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் வருகிற ஜனவரி 23 பிற்பகல் 3 மணிக்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நானே முதலமைச்சர், எனக்கு எதுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்ட்டு நான் எதுக்கு இடப்பட்டு அவர் வேணா வர சொல்லு, நான் உனக்கு டெப்டி சிஎம் தரேன்னு அவர் பேசிட்டு இந்த முரண்பாடு. பிஜேபியோடு ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லிங்க் இருக்குன்னு சொன்னேன் நான். ஒரு தேவைக்காக நீங்க போயிருக்கீங்க, நீங்களும் நானும் கேட்டா கிடைக்காத ஒய் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு 10 நாள்ல கொடுக்குறான். காங்கிரஸ் இப்போ ஆலோசனை கூட்டலாம் நடத்தினாங்க. அமைச்சரவையில் இடங்க பொண்ணு முடிவு எடுத்திருக்கிறாங்க. வந்து பேசட்டுமே. ஸ்டாலின் எனக்கும் தகவல் வச்சு நான் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன், இந்தாங்க 6 சீட்டு கேபினெட்ல அப்படின்னு கொடுக்க போறாரா தெரியாது. அதிகாரம்னா அமைச்சர் பதவி மட்டும் இல்லை, மேயர் இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகளில் பல இடங்கள் இருக்கு, வாரிய தலைவர் இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. இந்த மாதிரி கூட நான் யோசிக்கிறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். தேமுதிக வந்துட்டா ராமதாசனுடைய அந்த முக்கியத்துவம் கொஞ்சம் குறையும். இல்லை திமுகவுக்கு வராமல் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா ராமதாஸை எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணும்னு ஒரு வேலை திமுக கொஞ்சம் அதீத ஆர்வம் காட்டணும். திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ண முயற்சிப்பாங்க. பேர்ல நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும் போது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் பிஜேபி விஜய் அவர்களை நெருக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்க்கும்போது பிஜேபி விஜயை நெருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வளர விடணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வளர்றதுக்கெல்லாம் இதை பண்ண மாட்டாங்க. தங்களுடைய அணிக்கு இப்போ எடப்பாடி அந்த முயற்சியில் எடுத்தார், அதில் அவருக்கு வெற்றி கிடைக்கல விஜயை தங்கள் அணிக்கு கொண்டு வர்றதுக்கு. ஸோ பாலை இப்போ பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுருப்பார். நீங்கள் பாருங்கன்னு அவங்க சிபிஐ வச்சு ஏதோ வச்சு. இன்னொன்று சொல்கிறேன், டெல்லிக்கு வரவழைச்சு அந்த சிபிஐ விசாரணை ரூமுக்குள்ளே வச்சு தான் விஜய் மிரட்டணுமா, ரெக்வஸ்ட் பண்ணணுமா, அன்பா கேட்கணுமா? எத்தனை ஆள் சத்தமெல்லாம் போய் விஜய் வீட்டில் பார்க்கலாம்ல. விஜய் வீட்டுக்குள்ள எந்த கார் போகுது, காருக்குள்ள யாரும் போகிற நமக்கு என்ன சார் தெரியும்? சரி, ஃபோனில் பேச மாட்டாங்கள. ஏதோ ஒரு தொடர்பு எஸ்டாப்ளிஷ்டு லிங்க் ஆல்ரெடி இருக்கே விஜய்க்கு பிஜேபியோட. ஒய் பிரிவு பாதுகாப்பில் எப்படி வாங்கினாரு? ஒரு ஆளை வச்சா ஆகிருப்பார். அந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்ப மாட்டாங்களா? விஜய் கொஞ்சம் ஃபோனை போட்டு கூட இப்போ என்னப்பா சொல்கிறேன், வரியா இல்லையா? எனக்கு ஃபோனில் கூட நடக்கும் சார். ஏதோ சிபிஐ ஆஃபீஸ்க்கு வர வச்சு தான் அந்த பேச்சு நடக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறேன். ஆக தங்கள் அணிக்கு வர வைக்கணுங்கிற எண்ணம், விருப்பம், ஒரு ஒரு கூடுதல் பிஜேபிக்கு இருக்க தான் செய்யும். விஜய்க்கு அதில் நிறைய சங்கடங்கள் இருக்கு. நடக்காதுலாம் நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்பு குறைவுன்னு நம்ம சொல்லுவோம் சேஃபாக. அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருக்குன்னு அவரும் நம்புறார். அதில் பாதி உண்மையும் இருக்கு. அவரே கிறிஸ்துவர் என்பதா? நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டோம், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டோம், அதெல்லாம் வசனத்துக்கு சரி வரும். அடிப்படையில் அவரே வைக்கப்படுறதில்ல, கிறிஸ்துவர்னு சொல்லிக்கிறதுல தப்பும் இல்லை. அது கிறிஸ்துவர்கள் இயல்பாகவே நம்மளில் ஒருத்தர் மேலே வராருங்கிறது அவங்களுக்கு பெருமை சார். இப்போ கொங்கு மண்ணின் மைந்தன் எடப்பாடி எதுக்கு சொல்கிறாங்க? அவர் முக்குளத்தோர்னா, அவர் கவுண்டர் சமுதாயங்கிறனால சார் அவங்களுக்கு ஒரு உணர்வோடு அவர் ஆதரிக்கிறாங்க. இது விஜய்க்கு இருந்தால் மட்டும் என்ன கசக்குமா என்ன? அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் அல்லது அந்த கிறிஸ்தவர்களை பின்பற்றி இஸ்லாமியர்கள் விஜய் பக்கம் எப்படி போவாங்க? அவர் ஒருவேளை என்டிஏக்கு போனால் நமக்கே தெரியறது விஜய்க்கு தெரியாமல் இருக்குமா? விஜயுடைய ஆலோசகர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஸோ அந்த முடிவு அவர் எடுக்கிறதுல அது ஒரு பெரிய தடை. இல்லை, அதில் இன்னொரு முக்கியமான தடை, நமக்கே இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு சர்வேலாம் எடுத்து கையில் வச்சுட்டு உட்காருக்காரு. நானே முதலமைச்சர், எனக்கு எதுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்ட்டு நான் எதுக்கு இடப்பட்டு அவர் வேணா வர சொல்லு, நான் உனக்கு டெப்டி சிஎம் தரேன்னு அவர் பேசிட்டு இந்த முரண்பாடு இன்னொரு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். அது இந்த தடைகள் இருக்கனால தான் அது வாய்ப்பு குறைவுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த தடைகள் தான் விஜய் மேலே ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அந்த அனுதாபத்தில் சிறுபான்மையினர் ஓட்டை அவர் கவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிஜேபியோட பிளான் தானே அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. இல்லை, நீங்கள் இப்சன் பட்ஸ் போட்டே போகலாம். நான் யூகத்தையும் இதெல்லாம் ஒரு எல்லை தாண்டி பண்ணவே மாட்டேன். கண்ணுக்கு தெரியறதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு விடுவோம். அதுக்கு மேலே நமக்கு அறிவு இல்லை. அதெல்லாம் பண்ணணும். எல்லாத்தையும் பிஜேபி இழுத்துட்டு முடியாது. திமுக இருக்காதா? விஜயை கிளம்பிருக்கிறதே திமுக தான் ஒரு தேர்வு உண்டு தெரியுமா? அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதே தான் பிஜேபியின் பி டீம் விஜயும் பார்க்க. என்ன பி டீம் சி டீம்? எந்த டீமாக இருந்தாலும் மக்கள் முன்னாடி அம்பலப்பட போகிறாங்க, அப்புறம் பார்த்துக்குவோம். எதுக்கு நம்ம அவசரப்படணும்? கமலஹாசன் இப்படி தான் சொன்னாங்க, பிஜேபியின் பி டீம்னு. கடைசியில் அவர் 12B பஸ்ஸை பிடிச்சி தேனாப்பேட்டை சிக்னல் இறங்கி அறிவாளத்துக்குள்ளே போயிட்டார். இப்போ அந்த அப்படி பேசினவங்க யாராவது ஒருத்தர் மன்னிப்பு கேட்பாங்களா சார்? ஒருத்தர் அப்படி காயப்படுத்தலாமா? நீங்கள் சொல்லுங்கள். பி டீம்னு சொல்கிறது ஈஸி சார். அது சொல்கிற போது அவங்க நிஜமாக இல்லைன்னா அவங்க எவ்வளோ மனசு புண்படுவாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும் சார். அப்படியே பி டீமாக இருந்தால் நமக்கு என்ன, சி டீமாக இருந்தால் தெருவுக்கு வர்ற போது இழுத்து வச்சு விமர்சிப்போம் சார். எங்கே போயிட போகிறாங்க? பி டீமாக இருந்துக்கிட்டு தெலுங்கானாவில் போய் போட்டி போட போகிறாரு விஜய், இங்கே தானே வருவார். வந்து அம்பலப்படட்டும், அப்புறம் விமர்சிப்போம், அப்புறம் முடிவெடுப்போம். ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பி டீம்னு சொல்லக்கூடாது. நான் பிஜேபியோட ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லிங்க் இருக்குன்னு சொன்னேன் நான். ஒரு தேவைக்காக நீங்கள் போயிருக்கீங்க, நீங்களும் நானும் கேட்டால் கிடைக்காத ஒய் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு 10 நாளில் கொடுக்குறான். ஒரு கரிசனம் இல்லாமல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு இல்லாமல், ஒரு பின்னாலேய கணக்கு இல்லாமல் அது நடந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன்.
அது அரசியல் ரீதியாக மாறலாம். இல்லை இப்போ ஒரு துண்டை போட்டு வைப்போம், அப்புறம் எப்போ அது ஞாபகம் இருக்கா நீ கேட்ட உடனே ஓய்வு பிரிவுலாம் கொடுத்தோமேனா அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் கூட ஒரு முன் கணக்காக கூட இருக்கலாம் சார் இது. அப்போ பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மறுபக்கம் திமுக கூட்டணி பற்றி பேசும்போது காங்கிரஸ் வந்து இப்போ ஆலோசனை கூட்டலாம் நடத்தினாங்க. அதனோடய அவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னு பார்க்கலாமா, இல்லை இன்னும் கிளற ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளின்னு சொல்லலாம். அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முடிவில் அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, அதிக சீட்டு கேட்போம், அமைச்சரவையில் இடம் கேட்போம்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. வந்து பேசட்டுமே. ஸ்டாலின் எனக்கும் தகவல் வந்துச்சு, நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன், இந்தாங்க 6 சீட்டு கேபினெட்டில் அப்படின்னு கொடுக்க போகிறாரா தெரியாது. தமிழ்நாட்டுக்கு அது சரி வராதுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை முன்னாடியே சொன்னால் சரி வராதுங்க அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வரலாம். இல்லைங்க அப்படி பேசுகிறேன்னா வேண்டாம் பேச்சுவார்த்தை நீ கிளம்புங்கன்னு கூட சொல்லலாம். இல்லை அதிகாரம்னா அமைச்சர் பதவி மட்டும் இல்லை, மேயர் இருக்குது, உள்ளாட்சி அமைப்புகளில் பல இடங்கள் இருக்குது, வாரியத் தலைவர் இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, இந்த மாதிரி கூட நான் யோசிக்கிறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் வர்ற வாரங்களில் ஓரிரு வாரங்களில் தெளிவாயிடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே நாம் முந்திக்கணும்னு சொல்லி இப்போ மோடி அவர்கள் நாளைக்கு வந்து சென்னைக்கு வராரு. இதில் வந்துட்டு மேடையில் எல்லாத்தையுமே ஏற்றணும்னு சொல்லி தான் அதிமுக கூட்டணியில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆமாம், அவர் வர்றபோது அந்த மேடை எப்போ ஒரு 10 சேர் போட்டு ஒரு 8வது நிரம்பட்டுமான்னு நினைப்பார்ல, முடிஞ்ச வரைக்கும் சேர்ப்ப. இப்போ நாளைக்கு ஒருவேளை தேமுதிக என்ன பேச்சுவார்த்தை தொடருது, ஏறலை, பிரேமலதா இன்னி அந்த கூட்டணிக்கே போக மாட்டான்னு சொல்ல முடியுமா? அடுத்த விட பிரதமர் வரும்போது ஒன்றா மேடை ஏற போகிறாங்க, கையை தூக்க போகிறாங்க. அதனால் அது இறுதியான வடிவம்னு நான் எடுத்துக்க மாட்டேன். அவர் வரும்போது கொஞ்சம் யாரெல்லாம் இருக்கிறமோ மேக்ஸிமம் பண்ணி பார்ப்போம்னு ஒரு எஃபர்ட் தான் பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் சார், இப்போது அன்புமணி ஃபேக்ஷன் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. ராமதாஸ் வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு யாருக்கு ஒரு கூட்டணி வைக்கலான்னு சொல்லி. அந்த ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு அருள் எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்திப்பில் பேசும்போது திருமாவளவனுக்கு எனக்கு என்ன பகை இருக்குது, அவர் வந்து ராமதாஸ் அவர்கள் பெற்றெடுக்காத பிள்ளை மாரி தான், எங்களுக்கு அவங்களுக்கு முரண்பாடு. திமுக அணியில் இடம்பெறுவதற்கான அந்த ஆசையை மறைமுகமாக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அதுக்கு முன்னாடியே ஒரு 4 நாள் முன்னாடி சொன்ன கருத்தை புறக்கணிக்க முடியாது, கவனிக்க தகுந்த கருத்து அது. ராமதாஸ் வர்றதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இறுதி முடிவு திமுக எடுக்கட்டும்னு சொல்லிட்டார். ஸ்டாலின் என்ன கணக்கு போடுறாருன்னு பார்க்கணும். திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணி ராமதாஸை இழுக்கிறாரா, இல்லை ராமதாஸுக்கு ஏற்கனவே அப்படி கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கிற மகன் மீதான வெறுப்பை இன்னும் கொஞ்சம் நெருப்பள்ளி போட்டு மகனுக்கு ஒரு பாடம் புகட்டு, அவர் எங்கெல்லாம் நிற்கிறார் அங்கே பூரா உங்கள் ஆளுகள் நிறுத்துன்னு கொஞ்சம் அப்படி ஒரு அரசியலை பண்ணுறாங்களா, இல்லை அதை தாண்டி இன்னொரு 50 தொகுதியில் சேர்த்து நில்லுங்க நாங்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறோன்னு சொல்கிறாங்களா தெரியாதுல்ல. சூழல் தானே அதை தீர்மானிக்கும். ராமதாஸுக்கு ஆசை இருக்குது திமுகவுக்கு வரணும், அந்த அணிக்கு வரணும்னு. தேமுதிகனுடைய முடிவும் அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். தேமுதிக வந்துட்டால் ராமதாஸனுடைய அந்த முக்கியத்துவம் கொஞ்சம் குறையும். இல்லை திமுகவுக்கு வராமல் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா ராமதாஸை எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணும்னு ஒரு வேளை திமுக கொஞ்சம் அதீத ஆர்வம் காட்டலாம். திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ண முயற்சிப்பாங்க முதல்ல. இந்த கூட்டணி எல்லாம் கன்சாலிடேட்டாக ஒன்று சேர்ந்த பின்னாடி சீட் ஷேரிங்கில் யாருக்கு அதிகமான பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்க? அதிமுக கூட்டணி எல்லாருக்கும் இருக்கும். ஒரே ஒரு கட்சி தான் தாவேக்காக்கு வருதுன்னா அந்த தாவேக்கால வர்ற கட்சி ஒரு லெட்டர் பேடு கட்சின்னு வளராத கட்சி 5 தொகுதி தான் கேட்குறாங்க சார். 234 4 தான் சார் கேட்குறோன்னு வச்சுப்போம். அந்த 4ல் ஒரு பிரச்சனை வரும். நான் 17-20 வருஷமாக மன்றத்தில் மாவட்ட தலைவராக இருக்கேன், ஏன் சொந்த ஊர் ஏன் தொகுதி நான் விட்டு கொடுப்பேனாப்பா அந்த 4ல் ஒருத்தன் கேட்பானா மாட்டானா? ஸோ கூட்டணி அரசியல்னு வந்துட்டாலும் இந்த சங்கடங்கள் தவிர்க்க முடியாது. இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ வெயிட்டு சார் அங்கே பிரச்சனை அப்படிலாம் இடப்படுவாங்க. எல்லா இயக்கங்கள்லையும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் தான், சங்கடம் தான். கடந்த 3 பொது தேர்தலில் அதை ஸ்டாலின் நல்லா கையாண்டார், எடப்பாடி ஓரளவு கையாண்டார். இந்த தேர்தல் நிஜமாகவே பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நான் கேட்குறத தர்றீங்களா இல்லை நான் விஜய்கிட்ட போயிடுவேன். அவரும் மத சார்பற்ற சக்தி தான். நீங்கள் மதவாத சக்தி தானே நாங்கள் பிஜேபிட்ட போக மாட்டோம், எங்களுக்கு இன்னொரு மத சார்பற்ற சக்தியை வந்துடுச்சுன்னு திமுக கூட நெருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் வேற வலிமையை அதிகப்படுத்தியிருக்கு அதனுடைய தோழமை கட்சிகளுக்கு. அதுபோல் அதிமுகலையும் அந்த இது வரும். இப்போ நான் அந்த 5 வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன்ப்பா, அந்த தொகுதி இப்போ திடீர்னு கேட்டால் எப்படிப்பா அப்படின்னு ஒரு இந்த குரல் அறிவாளத்துலேயும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும், தலைமை களத்துலேயும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். தவிர்க்க முடியாத சங்கடம். எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்ப்போம். டிடிவி தினகரன் அவர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது ஏற்கனவே அவர் அதிமுக வந்து பிரிஞ்சு போனவர், அவருக்கு சீட் ஷேரிங்கில் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் எந்த மாதிரியான முடிவு எடுப்பார்னு பார்க்குறீங்க? தெரியல, அது நம்ம யூகம் பண்ணலாம். அது ஓரளவுக்கு அவர் என்ன தொகுதி கேட்குறாரு, அது எப்படி சமாளிக்கிறாங்க, அதைத்தானே வேறு வார்த்தைகளில் சொன்னேன். சமாளிக்கிற ஆற்றலுங்கிறது அந்த சங்கடங்கிறது தலைவர்களுக்கு இருக்குன்னு, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் அது பெரிய சவால் தான். எப்படி சமாளி விட்டு கொடுக்குறதும் எல்லாருக்கும் இருக்கணும், அப்போ தான் அது சுமூகமாக போகும். அதனால தான் இதுதான் இறுதி வடிவம்னு நம்பாதீங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டேன். இதில் சைன் பண்ண பிறகு கோச்சிட்டு போன சங்கரன் கோயிலை தரலன்னுட்டு திருச்சி மாநாட்டில் ஏற நேரத்தில் போயஸ் கலந்து நின்னார் வைகோ ஒரு தடவை. அதெல்லாம் பார்த்த மாநிலம் தான் தமிழ்நாடு. பார்த்த களம் தான் இந்த தேர்தல் களம். பார்ப்போம் என்ன நடக்குது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பற்றி சார் நன்றி. நன்றி.